குமரிமுனையிலே 133 அடி உயரத்திலே உயர்ந்து நிற்கிறதே திருவள்ளுவர் சிலை. அந்த சிலையை வடித்த சிற்பி ஒரு முறை காரைக்குடிக்கு சென்றார் தன் நண்பரை காண்பதற்காக. அந்த நண்பர் வீட்டுல ஒரு கருங்கல் கிடந்துச்சு. என்ன இதுன்னு கேட்டாரு சிற்பி. சும்மாதான் கிடக்குது, எடுத்துட்டு போங்களேனாரு அந்த நண்பர். சிற்பி அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு மகாபலிபுரத்திலே இருக்கின்ற அந்த சிற்பியின் கூடத்திற்கு செல்கின்றார் காரைக்குடி நண்பர். அங்க ஒரு அழகான சிலையை பார்த்தார் அந்த காரைக்குடி நண்பர். சிற்பி கிட்ட கேட்கிறாரு, இந்த சிலை ரொம்ப அருமையா இருக்குது, என்ன விலைன்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அந்த சிற்பி சொன்னாரு, இதற்கு நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை, உங்க பொருள் தான், எடுத்துட்டு போகன்றாரு. என்னுடைய வீட்டுல சும்மா கிடந்த ஒரு கல்லுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிலை இருக்குதா என்று ஆச்சரியப்பட்டார் அந்த காரைக்குடிக்காரர். சிற்பி சொன்னாரு, அந்த சிலையில தேவையில்லாதவற்றை நான் நீக்கிவிட்டேன். அந்த சிலை இப்போது தன்னுடைய தனித்தன்மையை பெற்றிருக்கிறது என்றார் அந்த சிற்பி. அந்த கல்லை போன்றதுதான் உங்கள் மனது. உங்கள் மனதிலே தேவைப்படாத பொறாமைகள், தாழ்வு மனப்பான்மைகள், கோபம், ஈகோ இவற்றை நீக்கிவிட்டால் ஒரு அற்புதமான மனிதரை உங்களால் காண முடியும். அந்த மனிதன் வேறு யாருமல்ல, நீங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராகத்தான் உங்கள் தாயின் கருவறையிலே இறைவன் உங்களை வைத்திருந்தார். இப்ப வெளியே வந்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த அவலங்களையும் அழுக்காறுகளையும் உங்கள் மனதிலிருந்து நீக்கிவிட்டு வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வியலின் அர்த்தத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அறம் சார்ந்த ஒரு மனிதனாக உங்களால் மாற முடியும். மாற்றங்கள் நிறைந்ததுதானே வாழ்க்கை.